ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். ஹலோ, வணக்கம். திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் 242வது மாதாந்திர கருத்தரங்கம். இது வாரமெல்லாம் நாள் இல்லை, மாதாந்திர கருத்தரங்கம். எங்கள் சபரிராஜன் ஐயா கேட்டார் இல்லையா, அதுக்கு ஒரு பதில். இது மாதம் நடக்கக்கூடிய கருத்தரங்கம் தான். இது 242வது மாதாந்திர கருத்தரங்கம். 242வது மாதாந்திர கருத்தரங்கம் திருச்செங்கோடு ஜோதிட மாதாந்திர கருத்தரங்கம் நடக்குது. ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. இந்த போரில் போடுறதுனால தான் நிறைய குழப்பரேஷன். அதனால் இந்த மாதாந்திர கருத்தரங்கம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று இருக்குது. எனக்கு முந்தைய பேசிய நசீனூர் கருணாகரன் அற்புதமான விளக்கம் கொடுத்தார். கணிதம், அவர் சொல்லக்கூடிய கணிதம்லாம் கரெக்டான கணிதம் தான். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம எல்லாமே கம்ப்யூட்டரில் தொடுறோம். ஒரு ஜாதகத்தை ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா நாம் ஜாதகம் கையால் எழுதும்போது அஷ்டவர்க்க பரலை போடுறோம். அதில் 7 கிரகத்துக்கு தான் பரல. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இவருக்கு தான் பரல. ராகுகேதுக்கு பரல இல்லை. ஆனால் லக்கண புள்ளிக்கு பரல உண்டு. இதை நான் இன்றைக்கி கொடுத்தீங்களா கூட நான் உடனே எழுதி அதை பரலையெல்லாம் போட்டுருவேன். கருணாகரனுடைய கணக்கு மாரி நான் கணக்கு வச்சுருக்கேன், நான் போட்டிருக்கிறேன். அதில் சூரியனுக்கு 48 பரல் இப்படின்னு சொல்லிக்கிறான். அந்த சூரியனுக்கு 48 பரல் பலன் உண்டு. எப்படி பலன்னா, ஒரு ஜாதக ராசி கட்டத்தில் சூரியன் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் 6 பரலுக்கு மேல் பரல் வாங்கியிருந்து சூரியன் ஆட்சி உச்ச நட்பு பெற்றிருந்தா அந்த ஜாதனோட அப்பன் 8த்துக்கும் புகழ் பரவும்னு அந்த சூரியன் அஷ்டவர்க்க பரலுக்கே உண்டு. இது 7 பரலுக்கும் உண்டு, லக்கண பரலுக்கும் உண்டு. இதெல்லாம் நல்லா கணிதம் போட்டு நம்ம கருணாகரன் ஐயா சொன்ன மாரி அதெல்லாம் போட்டு எடுத்தாங்க. நாங்கள் இப்போ கம்ப்யூட்டர் கற்றுக்குறோம். அத்துப்படி எல்லாமே எல்லாம் அத்துப்படி பண்ணி வச்சுக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணிதம் கருணாகரன் ஐயா கிட்ட நல்லா கணிதம் வச்சுக்கிறாரு. அதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் சொல்லக்கூடிய ரூட்டு மக்களுக்கு புரியல, அவ்வளோதான். சரி, இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணிதங்கள் இருக்கட்டும். கணித வாரியாக தான் ஜோசியம் பார்க்குறோம் எல்லாமே. நீங்கள் கம்ப்யூட்டரில் போனாலும் கணிதம் உண்டு. சரி, நம்ம இப்போ மேட்ருக்கு வந்துடலாம், மாதாந்திர கருத்தரங்கத்துக்கு வந்துடலாம். நான் சுகர்நாடி என்னும் ஜோதிட ரகசியம்னு சொல்லி 2 நூல் எழுதியிருக்கிறேன். அந்த சுகர்நாடியில் போன வாரம் ஸ்டார் அகாடமி மெட்ராஸில் சீனிவாசன் ஐயாங்கிறவர் ஸ்டார் அகாடமி நடத்துகிறார். அதில் 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வாரம் பேசினேன். 2வது என்னை கூப்பிட்டு, ஐயா சுகர்நாடியில் திருமண பொருத்தம் பேசுவீங்களா அப்படின்னார். பேசுவோங்க ஐயான்னு சொல்லி திருமண பொருத்தம் மட்டும் பார்த்து பேசுகிறோம். இப்போ திருமண பொருத்தம் மத்தியானம் உணவுக்கு முன்னே பேசினார் இல்லையா, 10க்கு 9 பொருத்தம் இருக்கலாம், 7 பொருத்தம் இருக்கலாம், 6 பொருத்தம் இருக்கலாம், 3 பொருத்தங்களாம், 2 பொருத்தங்களாம். அந்த பொருத்தமெல்லாம் இருந்தான்னா இல்லைன்னா என்ன. சுகர்நாடி என்னும் ஜோதிட ரகசியத்தில் திருமண பொருத்தம் நான் கொடுத்துருக்குறேன், 10 பொருத்தம். அந்த பொருத்தத்தை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கணவன் மனைவி 50 ஆண்டு காலம் கணவன் மனைவியை பிழைப்பாங்க. அப்படி ஒரு பொருத்தம் கொடுத்துருக்குறேன். அந்த சுகர்நாடியில் நம்ம ஸ்டார் கம்பெனியில் அதை ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அது அவருடைய சுச்சுவேஷன். ஐயா ஐயா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பேசினாங்க. அது கூட ஒளிபரப்பு ஆகலை, நேரடி ஒளிபரப்பு. ஆனால் யூடியூப்பில் போடல. அதுக்கெல்லாம் ஒரு நான் கேட்டதுக்கு விளக்கம் சொன்னார். அது இருக்கட்டும், அது அவங்க மேட்ரு. அது நான் பேசுனதுனால என் மாணவர்கள், என்னுடைய ஜோதிட பின்பற்றவர்கள், ஐயா அதை பார்த்தோம், அது வரல, உங்ககிட்ட பிடிப்பாக இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ அதை பிடிப்பு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்கும். அதுபோல் இந்த ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், ஜோதிடம் கற்றுக்கொண்டிருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் அந்த பிடிபி வேணும்னா என்னுடைய நம்பர் 9947955526 வாட்ஸ்அப்பில் எனக்கு வேணும்னு போடுங்க. அதுக்கு ஒரு குருதட்சணை இருக்குது. அந்த குருதட்சணை கொடுத்து நீங்கள் வாங்கிக்க. அற்புதமான விதிமுறை. ஜோதிடம் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா இதுக்கு திருமணம் எப்படி இருக்கும், மாங்கலி தோஷம்னா என்ன, பெண்ணுக்கு தான் மாங்கலி தோஷம் பார்க்கணும், 2ஆம் பாவம் ஆணுக்கு பார்க்கணும், இதெல்லாம் விளக்கமாக கொடுத்துருக்குறேன். அதை வாங்கி சிறப்பாக பேர் பொருத்தம் பார்க்கலாம். சரி, அது விட்டுடலாம். இப்போ தான் சொல்லணுன்னா அது யூடியூப் பார்த்து வந்துடுங்க. இதுமாரி நிறையா ஆராய்ச்சிகள் நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியல.
அப்போ இந்த 10 பொருத்துக்கு நான் சொல்லக்கூடிய பொருத்தம் தரமான பொருத்தமாக இருக்குது. அந்த 10 பொருத்துக்கு 9 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணால் கூட அது கை கொடுக்கல, அது விட்டலாம். இப்போ நான் ஜாதகம் பார்த்து நான் இந்த திருமண பொருத்தத்துக்கும் ஒப்பிட்டு சொல்லுவேன், 5ஆம் பாவத்துக்கு சொல்லுவேன், 3ஆம் பாவத்துக்கு எல்லாம் 12 பாவத்துக்குமே சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனால் திருமண பொருத்தத்துக்கு 12 பாவமே வேலை செய்யும். 12 பாவம் வேலை செஞ்சால் அந்த திருமண பொருத்தத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. அப்படிங்கும்போது ஒரு ஜாதகம் சொல்லி இந்த திருமண பொருத்தத்தை கொண்டு வர பாருங்க. இப்போ நான் ஒரு ஆண் ஜாதகம் சொல்கிறேன், நீங்கள் கட்டம் போட்டு குறிச்சிங்க, எல்லாம் டேட் ஆஃப் பர்த் போட்டு செல்லில் போட்டுக்கலாம். அப்பலாம் 4/7/1992, 4/7/7 1992, 12:15 PM மத்தியானம் போட்டுக்கிட்டீங்களா? ஆப்பளை கூட போட்டு பாருங்க. 4ஆம் தேதி 7வது மாதம் 1982, 12:15 PM ஆத்தூரில் பிறந்துக்கிறார். அண்ணே 82ண்ணே, இல்லைண்ணே 82 தான் சொன்னேண்ணே. அண்ணே 4/7/1982ண்ணே. இங்கே சீட்டில் இருக்குது ஐயா, பார்த்துங்க ஐயா. இருக்கலாம் இல்லை ஒரு நிமிஷம். அவர் என்ன பண்ணுவார், எங்கள் தென்னரசனை நாமக்கல் மீட்டில் முன்னாடி வந்துடுங்க, காது காக்காது சொல்லி கொண்டாது முன்னாடி உட்கார வச்சுக்குவார். அது போல் இப்போ நீங்களும் முன்னாடி வந்துடணும்ல. 4/7/1982, 12:15 PM ஆத்தூரில் பிறந்துக்கிறாரு. கன்னி லக்கணம், லக்கணத்தில் செவ்வாய் சனி, 2ல் குரு, 3ல் சந்திரமாந்தி, 4ல் கேது, 9ல் புதன் சுக்கரன், 10ல் சூரியன் ராகு. இது ராசி கட்டம். அண்ணா தென்னரசனை கரெக்டா? அண்ணே கன்னி லக்கணம், லக்கணத்தில் சனி செவ்வாய் போட்டுங்கண்ணே. 2ல் குரு, 3ல் சந்திரமாந்தி, 4ல் கேது, 9ல் ரிஷபத்தில் சுக்கரன் புதன், 10ல் சூரியன் ராகு. இது ராசி கட்டம். அண்ணே நவம்ச கட்டம் சொல்கிறேன் பாருங்க. மிதுன லக்கணம், லக்கணத்தில் சுக்கரன், 2ல் செவ்வாய் சனி, கன்னியில் புதன் கேது, தனுசில் குரு, கும்பத்தில் சந்திரமாந்தி, மீனத்தில் சனி ராகு சூரியன். இது நவம்ச கட்டம். அண்ணே புதன் திசையில் பிறந்துக்கிறாங்க. கேட்ட 3ஆம் பாதம், புதன் திசை 4 வருஷம் 8 மாதம் 19 நாள். இப்போ நடப்பு சந்திரன் திசையில் சூரியன் புத்தி ஓடுதுங்க. சந்திரன் திசையில் சனி புத்தி. சரி, சந்திரன் திசையில் சனி புத்தி. இதுதான் ஒரு ஆணுடைய ஜாதகம். இதை நம்ம கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் திருமண பொருத்தம் பார்க்கும்போது 12 பொருத்தமுமே 12 கட்டமும் வேலை செய்தான்னு பார்ப்பேன். 12 கட்டம் வேலை செஞ்சால் தான் திருமண பொருத்தம் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கருணாகரன் பேசினார், என் நர்ம நண்பர். அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் தென்னரசன் பேசினார். அப்போ அவர் ஒரு 2 பாயிண்ட் எடுத்தார். ஒரு ஜாதகனுக்கு திருமணம் ஆகுமா, திருமணம் ஆகாதா அப்படிங்கிறதுக்கு திருமணம் என்பது 2/7/11 தான். அதை பற்றிலாம் தப்பு இல்லை. அது 2/7/11 உள்ள கிரகமும் திருமணத்தை பண்ணோம். 2/7/11 அதிபதி எங்கே இருக்கிறாலோ அவரும் திருமணத்தை பண்ணோம். 2/7/11 பார்த்த கிரகமும் திருமணத்தை பண்ணோம். இது விதி. நல்லா இருந்தா சரி, ரைட்டு. இதை விட இன்னும் முக்கியமாக பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி 3, 6, 8, 12 பகை நேசம் அஸ்தகமானாலும் 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 பகை நேசம் ஆனாலும் சன்னியாஸ், அவனுக்கு கல்யாணம் ஆகாது. இவனுக்கு எதுக்கு 10 பொருத்தம் பார்த்துட்டு இருக்கிறீங்க? இவனுக்கு எதுக்கு ரச்சி பொருத்தம், யோனி பொருத்தம், எந்த பொருத்தமும் பார்க்க தேவையில்ல. இவன் சன்னியாஸ். வயசு 43. நான் பார்த்து சொன்னேன், இது வரைக்கும் திருமணமும் இல்லை, ஒரு பொண்ணை கண்ணை தொட்டதும் இல்லை, பொண்ணை கண்ணை பார்த்ததும் இல்லை. இப்படியே நீ பழகி போ, உனக்கு இந்த ஜனனத்தில் திருமணம் கிடையாது. இப்போ நான் இந்த ஜாதகம் பார்த்து இப்படி சொன்னேன். இப்போ இதை பார்த்துங்க. ஒரு ஜோதிடர், இவருடைய நண்பர் ஜோதிடர், அந்த ஜோதிடர் அவருக்கு ஜாதகம் பார்த்து 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 தை பிறந்தா கல்யாணம் ஆகும், மாசி பிறந்தா கல்யாணம் ஆகும், சித்திரை பிறந்தா கல்யாணம் ஆகும், வைகாசி பிறந்தா கல்யாணம், ஆவணி பிறந்தா கல்யாணம் சொல்லி 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 அவரை 43 கடக்க வச்சுட்டீங்க. சோசிக்காரெல்லாம் குறிப்பாயிடுச்சு. இப்போ விருச்சிக ராசிக்கு 7ல் குரு இப்போ 8க்கு போனாரா, 7ல் 2, 5, 7, 9, 11 வந்தால் குரு போகலாம். இந்த வருஷம் கல்யாணம் பண்ணி போடலாம். இந்த வருஷம் இப்படியே சொல்லி சொல்லி அடுத்த வருஷம் முன்னாடி இப்படியே உசுப்பேற்றி அவனை 43 வயசு கொண்டு போயிட்டீங்க.
அவர் அந்த சோசிக்கார் என்ன பண்ணார், இந்த சுகநாடியில் திருமணம் ஆகுமா ஆகாதா, எந்தெந்த பாவம் கெட்டுருக்குன்னு பார்த்து சொல்கிறாராம். வா உடனே அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அவர் தான் கூப்பிட்டு வர்றார். சோசிக்கார் தான் கூப்பிட்டு வந்தார். இதையும் அவர் பார்ப்பார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாரி இருக்குதுப்பா, 3ஆம் பாவம் கெட்டு போச்சு, 5ஆம் பாவம் கெட்டு போச்சு, இது வர சன்னிய ஜாதகம், ஒரு பொண்ணை இப்படி சும்மா கூட தொட்டு பார்க்க முடியாது, பஸ்ஸில் ஏறும்போது கூட இப்படி மோதனா இவனை தான் சொல்லுவாங்க, ஏன்னா பொம்பளையே பார்த்துலையா, அவன் தான் பார்க்கலையே. ஏங்க இது உண்மை. நான் இப்போ நிறையா நான் சொல்கிறேங்க இல்லைங்க, கேதுக்கு 6 8 சுக்கரம் பகை நேசமானா எண்ணற்ற பெண்களை மணப்பானா, அவன் இடிச்சாலும் வச்சுக்க ஏங்கி நிற்பான். இந்த மாதிரி இருக்கிறவன் இடிச்சாங்கன்னா ஏன்னா பொண்ணியை பார்த்து இல்லையா, அவன் தான் பார்க்கறதே இல்லையா, அவனை தான் திட்டுவான். அதுபோல் இந்த ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி யாரு, அவர் யாரோட நட்சத்திரத்தில் இருக்கிறார் சொல்லுங்க. சந்திரன் இருக்குதா, அஸ்தம் 4ஆம் பாதமா செவ்வா, அந்த அஸ்துக்கு அதிபதியாகிய சந்திரன் 3ல் நீசமா. இப்போ 3ஆம் பாவம் என்ன பாவம், வீரிய பாவம். வீரியம் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிறக்கும். வீரியம் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிறக்கும். வீரியம் இல்லைன்னா குழந்தை பிறக்காது. 5ஆம் பாவம், 5ஆம் அதிபதி யார், சனி. அவர் யாருக்கால், அவரும் சந்திரங்கால். 5ஆம் இடம் கெட்டு போச்சா, 3 5 கெட்டு போச்சுன்னா எந்த பொருத்தம் பார்த்து அவன் தலையில் தட்டை பொருத்தி வைக்க முடியாது. அது சும்மா நீங்கள் எந்த பேர் பொருத்தம் பார்த்தாலும் செல்லாது. இதுக்கு நிறைய பெண்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நிறைய ஜாதகத்துக்கு பேர் பொருத்தம் பார்த்துருக்குறாங்க. 7க்கு 9 10க்கு 7 பொருத்தங்குது, 10க்கு 5 பொருத்தங்குது, 10க்கு 9 பொருத்தங்குதுன்னு அவனை காலம்தான் கடக்க வச்சாங்க. உங்கள் பொருத்தமெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது. உங்கள் பொருத்தமெல்லாம் செல்லுபடி ஆகாது. தென்னரசனை கூட சொன்னாங்க, 3 5 12 கெட்டு போச்சுன்னா அவனுக்கு திருமண வாழ்க்கை ஒத்து வராதுன்னு. நான் 12 பாவமே வேலை செய்யுங்கிறேன். அவர் 3 5, 3ஆம் இடம் வீரியம், 5ஆம் இடம் புள்ளப்பா புத்திரம், 12ஆம் இடம் கட்டில் சுகம். ஒவ்வொரு பாவமும் திருமண வாழ்க்கைக்கு கணவன் மனைவிக்கு ஒவ்வொரு பாவமும் வேலை செய்யும். சரி, இப்போ 3 5 12 சொன்னார் அவர். நான் சொல்கிறேன் 4ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா சுகம் இருக்காதுங்க. இப்போ நம்ம சாப்பிட்டோம், சாப்பாடு போட்டால் நல்லா கொஞ்சம் ருசியாக உப்பு காரம் சுவையாக இருந்து சாப்பிட்டோம் இல்லையா, அதுபோல் சுகம் இருக்காது. 4ஆம் பாவம் கெட்டு போயிட்டால் சுகம் இருக்காது. 6ஆம் பாவம் கெட்டு போயிட்டால் ஒரு உங்களுக்கு ஒரு எதிர்ப்புகளோ ஒரு தொந்தரவு பிரச்சனையோ எதுவும் இல்லை, எதுவும் கொடுக்காது. ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி பலம் இழந்தா தான் மனைவி நம்மளோட அந்நியோன்யமாக இருப்பாங்க. 6ஆம் பாவம் எது குடிப்பாகும், 6 பலம் பெற்றுட்டா நம்மளை எதிர்ப்பாங்க. பொதுவாக 6ஆம் பாவம் எதிரி, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி. 6ஆம் பாவம் நமக்கு வலுவாக இருந்தால் மனைவியை எதிர்ப்பாங்க. 7ஆம் பாவம் கூட்டாளி, எங்கள் பக்கம் கூட்டாளி சொல்லுவோம், உங்கள் பக்கம் பார்ட்னர்ஷிப் நிற்பீங்க, ஊருக்கு சொல்லுவீங்க. 2 பேரும் ஒன்று சேர்வது 7ஆம் பாவம். 8ஆம் பாவம் 2 பேருக்கு ஆயில். 9ஆம் பாவம் பாக்கியம். 10ஆம் பாவம் தொழில் கர்மா, எதை செஞ்சால் ஒரு கர்மா இருக்கணும். 11ஆம் பாவம் ஆசை, சந்தோஷம், இன்பம், அன்பதிலும் ஆசை வரும். 11ஆம் பாவம் தான் அன்பதிலும் ஆசை வரும். 50 தான் பண்ணுறான். 12ஆம் பாவம் கட்டில் சுகம். லக்கணங்கிறது ஜீவன், அறிவாளியா புத்திசாலியா முட்டாளா அடிமுட்டாளா லக்கணம். 12 பாவமே திருமண பொறுத்துக்கு உதவும். அந்த சுகர் நாடியில் ஸ்டார் அகாடமியில் 12 பாவத்துக்கு வழக்கம் சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்தமாரி தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணி படிக்கணும், பார்க்கணும். இதுமாரி பார்த்து தான் திருமண பொறுத்துமே இருக்கணும். இதெல்லாம் இல்லாத பையன் கேட்ட நட்சத்திரம், இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு 3 5 7ஆவது நட்சத்திரத்தை விட்டுட்டு மற்ற நட்சத்திரத்துக்கு பேருக்கு போகிறது பார்த்து அற்புதமாக இருக்குது 9 பொருத்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வேலையாகாது, திருமணம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்கு இதெல்லாம் போய் பொருத்தம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, வேலை செய்யாது. அப்போ இந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் மாறுபடுறேன். இப்போ எங்கள் தென்னரசனை எவ்வளோ விதிமுறை பரிகாரத்தை பற்றி சொன்னார், அது அவருடைய கருத்து, அது மக்களுடைய இஷ்டம். நான் சொல்கிறேன் இந்தமாரி இருக்கிறதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ண முடியாது. இதுதான் நான் சொன்ன ஒழிஞ்சு தென்னரசனுக்கு எதிர்ப்பாக நான் சொல்ல மாட்டேன். இப்போ இவனுக்கு என்ன பரிகாரம் பண்ணி இவனுக்கு ஒரு பொல்லை கல்யாணத்தை பண்ணி அவனுக்கு ஒரு குடும்ப குட்டின்னு கொண்டாட முடியுமா? முடியாது. இதுதான் என்னுடைய ஆராய்ச்சியை ஒழிஞ்சு நீங்கள் கோயில் பரிகாரம் பண்ணுங்கள், திலகோகம் பண்ணுங்கள், ஏதோ பண்ணிக்க, அது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு நான் வரமாட்டேன்.
இவனுக்கு பரிகாரம் பண்ண முடியுமா? இப்போ இப்போ நம்ம கரூர்லேருந்து வந்தாங்க இல்லையா பாக்கியலட்சுமி, அவங்க பேசும்போது சொன்னாங்க, அருமையான கருத்து, நல்ல கருத்து சொன்னாங்க. ஒரு பாவத்தை செவ்வாய் பார்க்குது, ஒரு பாவத்தை செவ்வாய் பார்க்குது, அட 3ஆம் பாவத்தை பார்க்குதான், 5ஆம் பாவத்தை பார்க்கட்டும், எதையோ ஒரு பார்க்கட்டும். அவங்க கூட பொதுவாக சொன்னாங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, அவங்க சொன்னதுக்கு 2ஆம் பாவத்தை செவ்வாய் பார்க்குது, 2ஆம் பாவத்தை சனி பார்க்குது. அந்த அம்மா சொன்னதே அது பாவம் சொல்லலை. பாவம் சொன்னீங்களா? லக்கணத்தை சொன்னாங்க, ரைட்டு, லக்கண பாவத்தை சொன்னாங்க. அப்போ லக்கண பாவத்தை வந்து செவ்வாய் பார்க்குது, சனி பார்க்குது, குரு பார்க்குது. அவங்க என்ன சொன்னாங்க? இந்த பார்வையை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, கர்மா நடந்து கொண்டே இருக்கும். செவ்வாய்னா கையில் வச்சுக்கிற கொடுவாள் அருவாள், சனின்னா அது உச்சம் பண்ணுறது. நீங்கள் வேலையெல்லாம் செய்யுங்க, மண்டையை உடையுங்க, தலையில் கட்டு போடுங்க, மண்டையில் மண்டையை உடைச்சி தையல் போகிறது செவ்வா. சனி பகவான் அதை உச்சம் பண்ணுவார், ஓரத்தலையை கூட காட்டுவார், ஒரு கோணச்சிட்டு கூட தலை இருக்கும். குரு பார்த்தா முடி அதிகமாக இருந்தால் தெரியாது, குரு பண்ணிடுவாருன்னு சொன்னிச்சு. அவங்க கூட இதுக்கு பரிகாரம் பண்ணி மாற்ற முடியும்னா அவங்களே சொன்னாங்க, இந்த அருமையான விதி சொன்ன மகாலட்சுமிக்கு இதை கர்மா நடந்தே தீரும்ன்றுச்சு. ஆனால் உண்மை தாங்க, நடந்தே தீரும், இதை மாற்ற முடியாது. நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணாலும் மாற்ற முடியாது, நடக்கிறது நடக்கும். இப்போ இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணுறது தோன்றாது, பரிகாரம் பண்ணுறது தோன்றாது. அப்போ அதை அனுபவிச்சே தீரணும். ஒரு கால் குரு பார்க்க வந்தால் தலையில் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு கிடக்கும், வாழுத்தலையாக இருக்கும், ஒடுங்கி இருக்கும். இது கர்மா, இதை கர்மாவே அனுபவிச்சே தீரணும். இதுதான் நாங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி, ஜோதிடம் என்பது சயின்ஸு, அது ஒரு விஞ்ஞானம், அதை வந்து மாற்ற முடியாதுங்கிறது எங்களுடைய ஆராய்ச்சி. அதெல்லாம் அவனை மாற்றத்துக்கு விடாதுங்க. இப்போ நான் சொன்ன ஜாதகத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. இதுதான் எங்களுடைய ஆராய்ச்சி, இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது எங்கள் சுகநாடியே தெளிவாக சொல்கிறோம். இப்போ இவனுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணி கல்யாணம் பண்ண முடியாது. அதில் இன்னொரு அதிசயம் சொல்கிறேன் கேளுங்க சார். ஏங்க நான் மீட்டிங்கில் இருக்கிறேன், அப்புறமேல் பேசுகிறேங்க. இதில் இன்னொரு தடவை சொல்கிறேங்க இல்லைங்க, பெரிய அதிசயம். நீங்கள் பரிகாரம் பண்ணுறது அப்பால் பட்டதுக்கிட்டோம். இப்போ இந்த ஜாதகனுக்கு 43 வருஷங்க. எங்கள் அண்ணனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டார். சார் அங்கே பேசாதீங்க, இது ஒன்றும் கேளுங்க. எங்கள் அண்ணனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டார். உடனுக்கு கல்யாணம் இல்லைண்ணா, தம்பிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டார். உன் தம்பிக்கு கல்யாணம் இல்லை, உன் தம்பி ஒரு மெண்டல், அரைப்பைத்தியமாக ஊரை சுற்றுவான்னு கேட்டேன். ஊரை சுற்றுவான் அவன் தம்பி அப்படின்னு. அவர் சொன்னார், அவங்க அண்ணனுக்கு 46 வருஷம், இன்னும் கல்யாணம் கிடையாது. அவன் தம்பிக்கு 40 வருஷம், கல்யாணம் கிடையாது. அரை மெண்டலாக போய் ஊரை சுற்றிட்டு இருக்கிறான். சரி, இது எப்படி அண்ணனுக்கும் கல்யாணம் இல்லை, தம்பிக்கும் கல்யாணம் இல்லை, தம்பி மெண்டல் ஆகிட்டான், இந்த ஜாதகத்தை எப்படி எடுப்பீங்க? எடுக்கணுமில்ல. இப்போ ஒரு வழிமுறை சொல்கிறேன். நீங்கள் யாருடைய கேள்வி கேட்குறாங்களோ, இப்போ இவங்க லக்கணத்தை அப்படி வச்சுக்கணும், இந்த லக்கணத்தை வச்சுக்கணும். யாருடைய கேள்வி கேட்குறாங்க, அண்ணன்னா நீங்கள் எந்த பாவத்துக்கு போவீங்க? 11. அந்த 11ஆம் அதிபதி யார்? அப்போ அண்ணன்னா 11ஆம் பாவம். நான் என்ன சொன்னேன், சந்திரன் எங்கே இருக்குதோ இந்த லக்கணத்தை எடுத்துட்டு நான் லக்கணமாக போட்டுக்குவேன். அப்போ இந்த 11ஆம் அதிபதி சந்திரன் எங்கே இருக்குது? விருச்சகம். நீங்கள் 3ஆம் பாவம்னு சொல்லக்கூடாது, விருச்சகம். அதை லக்கணமாக போட்டுங்க. அதுக்கு 7ஆம் அதிபதி யார்? அந்த அதிபதி யார் காலில் இருக்குது? யார் காலில் இருக்குது? சந்திரன் காலில் இருக்குது. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசம், அண்ணனுக்கும் கல்யாணம் இல்லை. 3ஆம் அதிபதி யார்? செவ்வாய். இதே லக்னமாக போட்டுக்குவாங்க செவ்வாய் இருக்கிற இடத்துல. அதுக்கு 7ஆம் அதிபதி யார்? குரு. அந்த குரு யாரோட காலில் இருக்குது? ராகு யாரோட காலில் இருக்கிறாரு? ராகும் குருவும், ராகு சுயசாரம். இப்போ ராகும் குருவும் பரிவர்த்தனை பெறுது. அப்போ 2ஆம் பாவம் கெட்டு போச்சு, தம்பியும் கல்யாணம் இல்லை. இப்போ அண்ணனுக்கும் அந்தமாரி லக்கணத்தை எடுத்து போடுவேன், தம்பிக்கும் லக்கணத்தை எடுத்து போடுவேன். சரி, நான் நிறையா தரம் சொல்லியிருக்கிறேன். இப்போ இதில் ராகுவும் சூரியனும் எப்படி இருக்குதுங்க? ஒரே டிகிரியில் இருக்கும். ஆனால் தென்னரசன ராகுவும் சூரியனும் ஒரே டிகிரியில் இருக்குதுண்ணா. சூரியனுக்கு முன்னாடி 1 டிகிரியில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கார கிரகம் அவுட்.
இப்போ இந்த சூரியனும் ராகும் ஒரே டிகிரி, ராசியில் நவாமஸ்துலேயும் ஒரே இடத்துல இருக்கோம். நான் சொன்னேன், உங்களை 3 பேர்த்தையும் பெற்று போட்டு ஒப்பம் செத்து போயிட்டானான்னு கேட்டேன். ஆமான்னு விட்டார். நீங்கள் ராகுக்கு முன்னாடி 1 டிகிரியில் எந்த கிரகம் இருந்தாலும் அதுக்கு விட அவுட்டு. சூரியன் அப்பன், சந்திரன் அம்மா, செவ்வாய்னா சகோதரன், புதன்னா மாமன், குருனா புத்திரகாரகன், சுக்கரனா கலஸ்தர மனைவி, சனினா ஆயில், இவனுக்கே போயிடும். இதை 100 இடத்துல நான் சொல்லியிருப்பேன். இந்த மாரி பாயிண்ட்டை இந்த ஜாதகத்தில் இருக்குது பாருங்க. இந்த ஜாதகத்தில் சூரியனும் ராகம் மிதுனத்தில் இருக்குது, ரெண்டுமே திருவாதிரை 4ஆம் பாதம், அமிர்தத்தில் மீனத்தில் இருக்குது. ஏன் சொல்லக்கூடாது? அற்புதமான விதிமுறை சொல்லித்தரோம்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவிலையுமே உங்களுக்கு ஜோதிடம் புரிகிற மாதிரி, ஜோதிட நாளைக்கு சொல்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன். ஒரு ஜாதகத்தில் தென்னரசனை சொன்னதை சொல்கிறேன். அப்போ மவனுக்கு கருவம் பண்ணுவானா, மவன் கருவம் அப்போ மவனுக்கு கருவம் பண்ணுவானா, மவன் அப்பனுக்கு கருவம் பண்ணான்னு ஒரு ஜாதகத்தை பார்த்து சொல்லணும். இது சொல்லணுங்க. இந்த ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா அப்போ தான் மவனுக்கு கருவம் பண்ணுவான்னு சொல்லணும். மவன் அப்பனுக்கு கருவம் பண்ண மாட்டான் அப்படி சொல்லணும். அதெல்லாம் அதுக்கெல்லாம் விதிமுறை இருக்குது. இப்படியெல்லாம் ஆய்வு பண்ணி தான் நாங்கள் இந்த ஜோதிடத்தை சுகர்நாடியை கெட்டியாக திறமையாக நான் பிடிச்சிக்கிறத. நான் எந்த முறைக்கும் போக மாட்டேன். இதெல்லாம் அளவற்ற எண்ணற்ற கணக்கு இருக்குது இல்லையே, இது ஒன்றே எங்களுக்கு போதும். இந்தமாரி எடுத்து சொல்லலாம். சரி, இப்போ இன்னொரு ஜாதகம். இப்போ ஒரு ஜாதகம் முடிச்சுட்டேன் சார். இப்போ ஒரு ஜாதகம் படிக்குமா படிக்க மாட்டானா, படிப்பு வருமா படிப்பு வராதா, இதுதான் கேள்வி. பார்த்தோன்னு சொல்லலாம். இப்போ இன்னொரு ஜாதகம் சொல்கிறேன் பார்த்துங்க. 1/4/2011 5:10 AM இவங்க வந்து நம்ம விருதுநகரில் பிறந்துக்கிறார். விருதுநகரில் பிறந்துக்கிறார். இதுவும் ஒரு ஆண் ஜாதகம் தான். அப்போ இப்போ இந்த ஜாதகத்துக்கு நீங்கள் போட்டுட்டான்னு நான் சொல்கிறேன். கும்ப லக்கணம், லக்கணத்தில் சந்திரன் சுக்கிரன், 2ல் செவ்வாய் புதன் குரு சூரியன், 5ல் கேது, 8ல் சனி, 11ல் ராகு, 12ல் மாந்தி. அம்ச லக்கணம் மிதுன லக்கணம், லக்கணத்தில் சனி, சிம்மத்தில் செவ்வாய், துலானில் கேது, தனுசில் புதன் சூரியன், மகரத்தில் சுக்கிரன் குரு, மீனத்தில் சந்திரன், மேஷத்தில் ராகு. இது நவம்ச கட்டம். அண்ணா 1/4/2011 1/4/2011 5:10 AM கோயில்பட்டியில் பிறந்துக்கிறாங்க. அவங்க பேர் அமுதா. அவங்க ஃபோன் நம்பர் கூட தரேன், நீங்கள் பேசலாம் அவங்ககிட்ட. இப்போ இந்த பையனுக்கு 15 முடிஞ்சு 16 பிறந்துக்குச்சா? சரி, இந்த பையன் படிக்குமா, என்ன படிப்பான், என்ன சேர்த்தலாம் அப்படின்னு நான் சொன்னேன். 8வது தாண்ட மாட்டான், படிக்க மாட்டான், படிப்பு கெட்டு போச்சுன்னேன். 8வது தாண்டாது படிப்பு கெட்டு போச்சு. ஏன் இங்கே பாருங்கள், படிப்புக்கு எடுத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி புதன். இப்போ இந்த ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி குரு, புதனுடைய கால், அந்த இடத்துல புதன் நீசம். வாக்கு ஸ்தானாதிபதி புதன், அவரும் புதனுடைய கால். ரேவதி 1ஆம் பாதம், 2ம் கெட்டு போச்சு. வாக்கு ஸ்தானாதிபதியும் கெட்டு போச்சு, வாக்கு காரகன் புதனும் கெட்டு போச்சு, படிக்க முடியாது. இதே 4ஆம் பாதத்தில் ரேவதி 4ஆம் பாதத்தில் இருந்திருந்தா பிஹெச்டி பண்ணுவான். உலகளவில் புகழ்பெற்ற பட்சம் படிப்பான், மிகப்பெரிய அற்புதமாக வரும். என்ன காரணம்? கருணாகரன் சொன்னார் பார்த்தீங்களா, வர்க்கோத்தமத்துக்கு. இந்த வர்க்கோத்தமத்துக்கு 100% எதை சொன்னார்? இப்போ கருணாகரன் சொன்னார்ல, ரேவதி 4ஆம் பாதத்துக்கு சொன்னார். அஸ்வினிக்கு 80% தான் சொன்னார். ஆமாம், அங்கே பாருங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேங்க இல்லைங்க, ஒரே நிமிஷம். கருணாகரன் இல்லைங்க, நான் சொல்லி போகிறேன். இங்கே பாருங்க, ரேவதி 4ஆம் பாதம் வர்க்கோத்தமம், நினச்ச காரியம் நடக்கும். நீச வர்க்கோத்தமம், நினச்ச காரியம் நடக்கும்.
இந்த கும்பலக்கணத்துக்கு புதனும் குருவும் ரேவதி 4ஆம் பாவத்தில் தான் அவன் பிஹெச்டி பண்ணுவான். அப்போ உங்களுக்கு படிப்புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் அதிபதி கெட்டிருக்குதா, புதன் கெட்டிருக்குதா, படிக்க மாட்டான். 8ஆவதே பாஸ் இல்லை, 8ஆவதே ஃபெயில், போக மாட்டோம்ட்டான் பள்ளிக்கூடம். இந்த மாதிரி உங்கள் படிப்புக்கு எந்த ஒரு கிரகம் இருக்குதோ அது பலம் பெற்றிருக்குதா பலவீனம் பெற்றிருக்குதான்னு தான் பார்க்கணும். முருகேசன் அங்கே அதிகமாக பேசணும், இங்கே வந்து பேசணும். எந்த ஒரு அதிபதி நீங்கள் ஒரு கணக்கு எடுத்துங்க. 2ஆம் பாவம்னா வாக்கு, 2ஆம் பாவம்னா குடும்பம், 2ஆம் பாவம் தனம், 2ஆம் பாவத்தில் 24 காரகம். இதெல்லாம் பலம் பெற்றிருக்குதா பலவீனம் பெற்றிருக்குதா? படிப்பானா படிக்க மாட்டானா 2ஆம் பாவத்தை வச்சு தான் சொல்லணும். நீங்கள் 5ஆம் பாவம் 4ஆம் பாவம் 9ஆம் அதெல்லாம் அப்பால் பட்டது. 8ஆவது ஃபெயில் ஆகிட்டான், பள்ளிக்கூடம் போகலை, மீதி பாவம்லாம் கெட்டு போயிடும். 2ஆம் பாவத்தை தான் பார்க்கணும் படிப்புன்னா. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் எங்கள் சுகர் நாடியில் இப்படி எடுத்து நாங்கள் சொல்லுவோம். 100க்கு 100 வேலை செய்யும். இதுதான் எங்கள் சுகர் நாடி. அருமையாக இந்த மாதிரி நாங்கள் சொல்லலாம். அது சொன்னால் பேசிருக்கலாம். சரி 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 இல்லை நான் எத்தனை நிமிஷம் பேசிக்கிறேன்? சரி, அதிகமான நேரம் எடுத்து நம்ம செயலாளர் கொடுத்துட்டாரு, அவருக்கு நன்றி சொல்லி இது வரைக்கும் பொறுமையாக இந்த கூட்டத்தில் இவ்வளோ மக்கள் கேட்டதுக்கும் ஆன்லைன் ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் கேட்க கொண்டு விடுற ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 30 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 10 ஜாதகம் வச்சுருக்காரு, விட்டா இந்த ஃபுல்லாக பேசுவார். நாங்கள் அந்த ஜாதகத்தை பற்றி பதில் கேட்குறோம். விஜயன் ஐயாவுக்கு பொன்னாடை போர்த்தி சபை தலைவர் கௌரவம் செய்கிறார். ஆனால் நீங்கள் இன்னும் 20 ஜாதகம் கூட சொல்லலாண்ணா. நைட்டு ஃபுல்லாக அதை வீடியோ வந்தோன்னா நீங்கள் பார்த்து சொல்லிகிட்டே இருக்கலாண்ணா. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னு சரி ரைட். வாழ்க வளமுடன். விஜயன் அண்ணா எப்பவுமே கருத்துக்கள் சொன்னால் அந்த கருத்துக்களில் நீங்கள் யாராவது ஒருத்தர் இந்த ஜாதகத்துக்கு ஒப்பிட்டு சரியாக வருதுன்னு அடுத்த மாதம் சொல்லணும் அவருக்கு. அப்படி சொல்கிறப்ப அவருக்கு இன்னும் பிடிமானம் ஏற்பட்டு நிறைய பேசணும். அதுதானா?